முழு முதற் கடவுளாக விளங்கும் விநாயகருக்கு இன்றைக்கு சதுர்த்தி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி ஏன் வந்தது என்பது பற்றியும் அவரது படைப்பு பற்றியும் புராண கதைகள் உள்ளன. கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்ததால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது என்றும் விநாயகர் புராணம் சொல்கிறது. ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி நாளில் விநாயகர் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுவதால் இன்றைய தினம் வீடுகளில் மாவிலை தோரணங்களால் அலங்கரித்து விநாயகருக்கும் அலங்காரம் செய்து அவருக்கு அவல் பொரி பழங்கள் மோதகம் கொழுக்கட்டை படையலிட்டு பலரது வீடுகளிலும் வணங்குகின்றனர். விநாயகர் பெயர் காரணம் வி இதற்கு மேல் இல்லை என்று பொருள். நாயகர் தலைவர் என்று பொருள். இதற்கு மேல் பெரியவர் யாருமில்லை என்பதற்கான அர்த்தமே விநாயகர். அதனால்தான் விநாயகரை முழு முதல் கடவுள் என்று கூறுகிறோம். மேலும் ஐங்கரன் 5 கரங்களை உடையவர், கணபதி கணங்களுக்கு அதிபதி என்றெல்லாம் கூறுகிறோம். கணபதி க ஞானத்தை குறிக்கிறது, ந ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்கிறது, பதி தலைவன் என்று பொருள்படுகிறது. கணங்களுக்கு எல்லாம் அதிபதி என்பதே இந்த கணபதி. இவ்வாறு விநாயகரின் சகல நாமங்களும் வெவ்வேறு அர்த்தங்களோடு அவரது பெயரிலேயே மறைந்துள்ளது. ஒருமுறை சிவபெருமான வெளியில் சென்றிருந்தபோது பார்வதி தேவி நீராடச் செல்வதற்கு முன் தனக்கு காவலுக்கு யாருமில்லை என்று எண்ணினார். அப்போது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தனக் குழம்பை கொண்டு ஒரு உருவத்தை உருவாக்கி அதற்கு உயிரூட்டினார். அதனை தன் பிள்ளையாக பாவித்தார். அதன் பின்னர் யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று பிள்ளைக்கு அறிவுறுத்திவிட்டு பார்வதி நீராடச் சென்றார். அப்பொழுது சிவபெருமான் உள்ளே வர அவரை அனுமதிக்காததால் கோபம் கொண்ட சிவன் பிள்ளையாரின் தலையை வெட்டினார். பின்னர் நீராடிவிட்டு வந்த பார்வதி தலையில்லாமல் கிடந்த பிள்ளையாரை கண்டு ஆத்திரமடைந்த பார்வதி தேவி காளியாக மாறி தன் கண்ணில் பட்டவற்றை அழிக்க ஆரம்பித்தார். இதனை கண்ட தேவர்கள் சிவனிடம் முறையிட அவரோ கணங்களை அழைத்து கண்ணில் தென்படுகிறவற்றின் தலையை வெட்டி வருமாறு பணித்தார். அப்போது முதலில் யானை தென்பட அதன் தலையை வெட்டி எடுத்துச் சென்று சிவனிடம் கொடுக்க அவரோ பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து அதற்கு உயிரூட்டினார். மேலும் கணேசன் என்றும் நாமம் சூட்டினார் என்று புராணக் கதைகள் தெரிவிக்கின்றது. இதுவே பிள்ளையாரின் அவதாரமாகும். இது நடந்தது சுக்கிலபட்ச சதுர்த்தி அன்றுதான். இதன் காரணமாக அன்று முதல் அந்த நாள் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. யானை முகமும் தலையில் 2 கொம்புகளும் உடைய கஜமுகாசுரன் என்ற அசுரன் அசுரகுல குருவாகிய சுக்கிராச்சாரியாரின் போதனைப்படி சிவபெருமானின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பல ஆண்டுகள் காலம் கடுமையான தவம் இருந்தான். அவனது தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன் தோன்றி என்ன வரம் என்று கேட்டார். எந்த ஆயுதத்தாலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது. வஞ்சக எதிரிகளின் சூழ்ச்சியால் எனக்கு மரணம் நேரிட்டாலும் எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கக்கூடாது என்று வரம் கேட்டான் கஜமுகாசுரன். சிவபெருமான் உடனே அவன் கேட்ட வரங்களை அளித்துவிட்டு மறைந்தார். வரம் பெற்ற அசுரன் சும்மா இருப்பானா? மதங்கமாபுரம் என்னும் நகரத்தை உண்டாக்கி அரசனாக ஆட்சி செய்தான். தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தினான். தேவர்கள் அனைவரும் தன் முன்னால் நின்று தினமும் 3 வேளைகள் 1008 முறை தோப்புக்கரணம் போட வேண்டுமென்று கட்டளையிட்டான். அவர்கள் வரிசையாக நின்று தோப்புக்கரணம் போட்டே அயர்ந்து விழுந்தார்கள். அதை பார்த்து அசுரன் அகங்காரத்துடன் சிரித்தான். அரக்கனின் கொடுமைகளை பொறுக்க முடியாத தேவர்கள் பிள்ளையாரை வணங்கி தம்மை காக்குமாறு வேண்டினார்கள். விநாயகரும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கஜமுகாசுரனுடன் போருக்கு புறப்பட்டார். விநாயகப் பெருமானுக்கும் அசுரனுக்கும் இடையில் கடும் போர் மூண்டது. விநாயகர் தமது அம்புகளால் கஜமுகாசுரனின் படைகளையும் தேர் மற்றும் ஆயுதங்களையும் நொடியில் அழித்தார். ஆனால் அவரது ஆயுதங்களினால் அந்த அரக்கனை கொல்ல முடியவில்லை. எந்த ஆயுதத்தாலும் அசுரனை அழிக்க முடியலையே என்று விநாயகர் யோசித்தபோது
சிவபெருமான் தனது மகனுக்காக குரல் கொடுத்தார். மகனே, கஜமுகாசூரனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று சொல்லவே சற்றும் யோசிக்காமல் தனது வலது தந்தத்தை ஒடித்து கஜமுகாசூரனை வதம் செய்தார். நிலை குலைந்து வீழ்ந்த அரக்கன் மூஞ்சூறு போல மாறினான். அந்த மூஞ்சூறுவை தனது ஞானக்கண்ணால் பார்த்தார் பிள்ளையார். ஞானம் பெற்ற மூஞ்சூறு விநாயகரின் பாதங்களின் வீழ்ந்து வணங்கினான். அதனை தனது வாகனமாக்கிக் கொண்டார் விநாயகர். பழங்காலங்களில் விவசாயமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக இருந்தது. அப்போது எலிகள் விவசாய நிலத்தை நாசம் செய்ததால் அவற்றை வீழ்த்த விநாயகர் அவற்றை வாகனங்களாக பயன்படுத்தியதாகவும் புராணக் கதைகள் உள்ளன. இதேபோல எலிகள் மிகவும் சிறியதாக இருப்பதாலும் அவற்றால் எந்த சிறு துளையிலும் இருள் சூழ்ந்த இடங்களிலும் நுழைய முடியும் என்பதாலும் விநாயகர் இருளை நீக்கவும் மூலை முடுக்கில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் எளிதாக இருக்கும் என்பதற்காகவும் மூஞ்சூறுவை வாகனமாக பயன்படுத்துவதாகவும் கூறுகின்றனர்.